உங்கள் பிரார்த்தனையை இறைவன் கேட்டுக்கொண்டிருக்கிறார். எதை பிரார்த்தனை என்று சொல்கிறோம் என்றால், நீங்கள் நிறையா எண்ணங்கள் உற்பத்தி பண்ணிகிட்ருப்பீங்க. கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் என்ன நினச்சிங்கன்னு கேட்டால் உங்களுக்கே தெரியும். ஆக பிரார்த்தனை என்பது என்னவென்றால், ஒன்றை நினைப்பது, அதையே மீண்டும் மீண்டும் நினைப்பது, அதை உளமாற நினைப்பது, ஆழ்ந்து சிந்திப்பது, அதுதான் பிரார்த்தனை. அப்போ நீங்கள் நினைக்கும் ஒவ்வொரு எண்ணமும் உங்களை சுற்றி அதிர்வுகளாக மாறி இந்த பிரபஞ்சத்தில் கலக்கிறது. பிறகு திரும்ப அது உங்களையே வந்து சேருகிறது. நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதை கொண்டு வந்து சேர்க்கிறது. இதுதான் உண்மை. அப்போ உளமாற நீங்கள் செய்யும் அந்த பிரார்த்தனையானது, அந்த விருப்பமானது இறைவன் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதாவது இந்த பிரபஞ்சம் சதா கேட்டுக்கொண்டிருக்கிறது. இதைத்தான் பெரியவங்க சொல்லுவாங்க, அகம் எவ்வாறோ புறம் அவ்வாறு. உங்கள் அகம் மகிழ்ந்திருந்தால் புறம் மகிழ்ச்சியாக இருக்கும். அகம் கவலையாக சோகமாக இருந்தால் புறம் அப்படித்தான் இருக்கும். அகம் ஆரோக்கியமாக இருந்தால் புறமும் ஆரோக்கியமாக இருக்கும். ஆக நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ, எதை விரும்புகிறீர்களோ, எதை பிரார்த்தனை செய்கிறீர்களோ, அதை இப்போவே இந்த செகண்டே நீங்கள் அடைந்து விட்டதாக உணர்ந்து அந்த வைப்ரேஷனில் தான் நீங்கள் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அது உங்களுக்கு சித்தியாக மாறும். ஆக நீங்கள் எதை விரும்புகிறீர்கள் என்பதை கொஞ்சம் கவனத்தில் கொள்ளுங்கள். நீங்கள் நல்லதோ கெட்டதோ அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் நினைப்பது கண்டிப்பாக நடக்கும். எப்படி என்றால், ஒன்றை நினைப்பது, அதையே திரும்ப திரும்ப நினைப்பது, அதை அடைந்து விட்டதாக உணர்வது. இப்படி நீங்கள் முயற்சி செய்தால் கண்டிப்பாக உங்களது பிரார்த்தனையை இறைவன் கேட்கிறார் என்பது உண்மை. எதை நீங்கள் பரப்புகிறீர்களோ அது உங்களை வந்து அடைகிறது. முயற்சி செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம், ஓம் சாந்தி.